சிறப்பான முறையில் தனது ஆட்டத்தினை வெளிப்படுத்திய சந்தியா அவர்கள், கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா. அப்புறம் அவருடைய கோச்சர் பயிற்சியாளர் இருக்காங்க. சார் வணக்கம். எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எங்கள் டீம் பிள்ளைங்கெல்லாம் நல்லா விளையாண்டாங்க. நாங்கள் ஒற்றுமையாக விளையாண்டனால எனக்கு நல்லபடியாக ஒரு ப்ரைஸ் வாங்க முடியும். சந்தியா அவர்கள் ரொம்பவே துள்ளல விளையாண்டாங்க. நாங்கள் 2 முறை வந்து ஜூனியர் நேஷனல் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அணிக்காக விளையாடிக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக யூனிவர்சிட்டி வாங்கி விளையாடுவாங்க. நல்லா விளையாடுவாங்க. நல்லா விளையாண்டு கொடுத்துருக்காங்க. சரி சந்தியா, உங்களுக்கான 2 வார்த்தைகள் உங்களுடைய நாச்சியார் நல சங்கத்தை பற்றியும். சார் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. சார் வந்து எப்போவுமே கோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நீ இப்படி விளையாடு அப்படி விளையாடு அப்படி சொல்லி தரனால தான் நான் விளையாடுறேன். இல்லாமல் என்னால் தனியாக வந்து எதுவுமே இதுவரை நான் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. சார் இருந்தால் தான், சார் இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொல்லும்போது தான் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடவே தோணும். சார் இல்லை அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். சார் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேம் ரொம்பவே கூலாக தான் ஆடினாங்க. அவ்வளோ டென்ஷன் ரொம்பவும் கிடையாது. அவ்வளோ இதுவானாலும் அப்படியே கூல் ஆகிட்டாங்க அடுத்த செகண்டு. அதுக்கு சார் நீங்கள் தான் காரணம். சார் நீங்கள் நேட்டிவே வந்து இதுதான் கன்னியாகுமரி டீம் வந்து கன்னியாகுமரி தான். அது ஃபுல்லாக திருநெல்வேலி இருக்காங்களா வெளியில் இருந்த குழந்தைங்க? மேக்ஸிமம் எல்லாம் திருநெல்வேலி பிளேஸ் தான். அங்கே நாகர்கோவில். உங்களுடைய பயிற்சியாளர் சிறந்த முறையில் சொல்லியிருக்காங்க. சந்தியா, நன்றிம்மா. நாச்சியார் அவர்களுடைய கேள்வி வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறணும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்டூடியோ 49 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு